வல்லமை உன் சரீரத்திலே மட்டுமல்ல, உன் ஆத்துமாவிலும் வெளிப்படுகிறது. இன்றைக்கு செத்து போய் கிடக்கிற ஆத்துமா உயிர் பெற்று எழும்புகிறது. அது மட்டுமல்ல, ஆவியிலே உயிரற்று போன உன்னை கர்த்தர் இன்றைக்கு தன் உயிர்த்தெழுதலின் வல்லமையினாலே ஆவியிலே உன்னை உயிர்ப்பிக்கிறார். பெந்தெக்கோஸ்தே நாளில் இறங்கி வந்தது போல் தேவனுடைய வல்லமை சபைக்குள் இறங்கி வருகிறது. உனக்குள் ஒரு ஜெப ஆவியை கர்த்தர் கொடுக்கிறார். உனக்குள் ஒரு ஜெபிக்கிற அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஒரு ஆத்தும பாரத்தை கர்த்தர் உனக்கு தருகிறார். நீ கணுக்காலளவல்ல, முழங்காலளவல்ல, இடுப்பளவல்ல, நீந்த கூடாத நீச்சல் ஆழங்களுக்குள்ளே கர்த்தர் உன்னை கொண்டு போவா. நீ ஆவியிலே நிறைந்து துதிப்பாய். நீ ஜெபிக்கும் பொழுது இருந்த தூக்க மயக்கம் மாறி நீ ஆவியில நிரம்பி அபிஷேகத்தில் ஜெபிப்பாய். ஜெபிப்பாய், அபிஷேகம் இறங்கும். நீ ஜெபிக்க உட்கார்ந்தால் கர்த்தருடைய சத்தத்தை கேட்பாய், தேவ சத்தத்தை கேட்பாய், தரிசனத்தை காண்பாய், தரிசனத்தை காண்பாய். கிருபையால் நிரப்பப்படுவாய், ஆவியின் வரங்களால் நிரப்பப்படுவாய், ஆவியின் வரங்களால் கர்த்தரை நிரப்புவார். நீ தீர்க்க தரிசனம் பேசுவாய். அல்லேலூயா. இயேசுவின் உயிர்த்தெழுதலின் வல்லமையினாலே உன் ஆவியும் உயிர்ப்பிக்கப்படுகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நம்முடைய கர்த்தர் நல்லவர். கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சிடுறேன். தேவனுடைய பிள்ளைகளே, உன் வாழ்க்கையில் இருக்கிற எவ்வித குறைவுகளா இருந்தாலும் சரி, எவ்விதமான பூமிக்குரிய நன்மைகளின் சாவுகளா இருந்தாலும் சரி, கர்த்தர் அதையும் ஆண்டவர் இன்றோடு மாற்றி போடுவார். ஒரே வசனத்தை சொல்லி விட்டுரு. யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இயேசு தன்னுடைய சீஷர்களை பார்த்து, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உண்டா? நீங்க சாப்பிடுறதுக்கு நான் சாப்பிடுறதுக்கு. பிள்ளைகளை, நீங்க சாப்பிட ஏதாகிலும் உங்களிடத்தில் இருக்கிறதா? ஏதாகிலும் இருக்கிறதா? இன்னைக்கு ஒரு பண்டிகை நாள், வீட்டில் சந்தோஷமான ஒரு சாப்பாடே கிடையாது பாஸ்டர். அவ்வளவு வறுமை, அவ்வளவு கஷ்டம். புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உண்டா? வாடகை கொடுப்பதற்கு ஏதாகிலும் உண்டா? பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு ஏதாகிலும் உண்டா? உண்டா? பிள்ளைக்கு திருமணம் நிச்சயம் செய்து விட்டாய், கொடுப்பதற்கு ஏதாகிலும் உன்னிடத்தில் உண்டா? வீட்டு வேலை ஆரம்பிச்சுட்ட, கட்டி முடிக்க ஏதாகிலும் உன்னிடத்தில் உண்டா? ஏதாகிலும் உன்னிடத்தில் உண்டா? உயிர்த்தெழுந்த இயேசு உன்னோடு கேட்கிறார், உண்டா? புசிக்கிறதற்கு ஒன்றும் இல்லை. உன் பொருளாதார சாவு, நன்மையின் சாவு. இயேசு என்ன செய்தார்? பிள்ளைகளே அறியாது அவர் மீன்களை பிடித்து சுட்டு அப்பத்தையும் கொடுத்தார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நீ அறியாத ஒரு துறவை உனக்காக நான் திறக்க போகிறேன். பணம் தானா வரும், பொருளாதாரம் சிறக்கும், உன் பொருளாதாரம் செழிக்கும், உன் பொருளாதாரம் செழிக்கும், நிச்சயம் செழிக்கும், நிச்சயம் செழிக்கும். உன் வறுமை நீங்கும், உன் கஷ்டம் நீங்கும், உன் தரித்திரம் நீங்கும். நீ கடன் வாங்க மாட்டாய், நீ கடன் கொடுப்பாய், 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 நீ கடன் கொடுப்பாய். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தர் இழந்து போன எல்லா நன்மையும் உனக்கு திருப்பி கொடுக்க போகிறார். கர்த்தருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை உன்னில் இறங்கி வரும் பொழுது உன் பொருளாதார சாவு, நன்மை இல்லாமல் செத்து போய் கிடக்கிற உன் துறவு திறக்கும். அது நீ அறியாத விதத்தில் ஆண்டவர் செய்ய போறார். இன்னைக்கு ஆண்டவர் செய்வார்.